ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடமிளகாயும் பாசிப்பருப்பும் வச்சு நல்லா மணக்க சாம்பார். இது வாசனையே அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மசூர் பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லேசாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லேசாக வதங்கி வரட்டும். அடுத்து இதில் ஒரு பெரிய தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய குடமிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி குடமிளகாய் ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போதே நமக்கு வாசனை சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடியெல்லாம் ஒரு முறை லேசாக கலந்து விட்டுட்டு அடுத்து நாம் இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு புளி மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை நல்லா போனதும் அடுத்து இதில் வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு அப்படின்றதுனால சாம்பார் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாகும். அதனால் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த சாம்பார் கொதிச்சா போதும். கலந்து விடும்போது நல்லா அடியோடு கலந்து விடுங்க. பாசிப்பருப்பு அப்படின்றதுனால அடியில் சில சமயங்களில் தங்கி அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக இது கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், பாசிப்பருப்பும் குடமிளகாயும் சேர்த்து நல்லா மணக்க சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.